₹1 ஹெல்மெட் தரேன்னு சொல்றாங்க. அது உண்மையா ஒரு விட்டா செக் பண்ணலாம். காலையில் 5:45 ஆகுது. ₹1 கொடுத்து ஹெல்மெட் வாங்குறதுக்காக கிராஸ் கட் ரோடு போயிட்டு இருக்கேன். நம்ம இப்போ வந்து டீம் ட்ராட்டில் பிட் ஷாப்புக்கு வந்துட்டோம். ஸோ யாருமே வரல. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது நான் வந்து வேற கடையில் நிற்கிறேன். அவங்க ஆஃபர் போட்டிருக்க கடை எங்கே இருக்குன்னா சேரா ஜங்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இருக்கு. அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு 10 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று நைட் வந்தோம். நைட் ஈவினிங்கே வந்தா. ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் ஈவினிங்கே வந்துட்டோம் அப்புறமா சொன்னாங்க. நீங்கள் வந்து நாளைக்காக வந்திருக்கீங்க. நான் இங்கேயே ஸ்டே பண்ணிடுறேன். அந்த பசங்க நேற்று மதியத்துலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், இன்னைக்கு காலையில் இருக்காங்கன்னு சொல்லும் போதே எனக்கு தெரிஞ்சு போச்சு எனக்கு ஹெல்மெட் என்னால் வாங்க முடியாதுன்ட்டு. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா காலைல 6 மணிக்கு வந்தேன்னு சொன்னால் எதுக்குன்னு கேட்டால் அடுத்த நாள் காலையில் வாங்குறதுக்காகன்னு சொல்லியிருக்காரு. அந்த பசங்கள்ட்ட கேட்டப்போ சொல்கிறாங்க, இதில் வந்து காசு கொடுத்து வாங்கினா கூட அந்த இது திருள் வராதுன்னு, இதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அந்த சந்தோஷம் அவங்களுக்கு எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் அதை ரியலாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணி அந்த பசங்க ஒரு 10 மணிக்கு வாங்குற வரைக்கும் வெயிட் பண்ணி நான் வந்து பார்த்துட்டு போகிறேன். அதுக்கு நடுவில் வந்து ஒரு சின்னதாக ஒரு காஃபி பிரேக். காஃபி குடிச்சிட்டு வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10-20 பேர் வந்துட்டாங்க. இவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக அந்த ஹெல்மெட் இவங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க வந்து அந்த கேஜெட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. 9 மணி ஆகிடுச்சு, சாப்பிட்ற டைம் வந்துடுச்சு. அதனால் பக்கத்துலேயே போயிட்டு ஒரு முட்டை தோசையை வாங்கி சாப்பிட்டுட்டு திருப்பி அங்கே போய் வெயிட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 9:30 ஆக போகுது. பாட்டெல்லாம் போட்டாங்க. இன்னொரு அரை மணி நேரத்தில் ஓப்பனிங் பண்ண போகிறாங்க. ஸோ நாங்கள் வந்து பர்மிஷன் கேட்டு அப்படியே உள்ளேருந்து எடுக்கலான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். ஸோ அவங்க வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறதுக்கு நிறைய பேர், கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேருக்கு மேலே இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. உள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் எல்லாமே வச்சுருக்காங்க, எல்லாமே டோக்கன் கொடுக்குறதுக்காக. ஷட்டர் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 10:15 ஆகிடுச்சு. பட் வந்து உள்ளேருந்து பார்க்கும்போது தான் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு நிறைய அரேஞ்ச்மெண்ட் வேலையெல்லாம் இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சுது. ஏன்னா நிறைய ப்ராடக்ட் எல்லாமே அடுக்கி வைக்கணும், இல்லை ஸ்டாஃப்க்கெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் உள்ளே நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து 10:15 ஆகிடுச்சு. 10:15 ஓப்பன் பண்ண உடனே அந்த 4 பேரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து ஹெல்மெட்டு கொடுத்தாங்க. அந்த ஹெல்மெட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிராண்டடான ஹெல்மெட்டு, கிட்டத்தட்ட ₹2000 எம்ஆர்பி போட்டுருந்துச்சு, வேகா பிராண்டு. ஸோ அதை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பசங்கள்கிட்ட வந்து நான் பேசிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 நாள் இருக்குது. பைக் ஆக்சசரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான விலையில் கொடுக்குறதா சொன்னாங்க. அதே மாதிரி குவாலிட்டி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பர்ச்சேஸ் பண்ணவங்க சொன்னாங்க. ஸோ இந்த வீடியோவை பைக் ரொம்ப பிடிச்சவங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிக்கங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.